நமது நவரத்தின கதிர பொருந்திய திருக்கோயிலின் வாயிற்படியின் கண்ணி என்பதை விடுத்து வெகு ஜாக்கிரதையுடன் காவல் புரிந்து வருகின்றாயா? சர்வ ஜாக்கிரதையாக காவல் இருக்கின்றேன் சுவாமி. நம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு ஏதாவது எந்த இடுகளும் கிடையாது. தாராளமா உட்காந்துக்கிறாங்க. சில பேர் காத்தோட்டமா தூக்கிக்கிறாங்க இந்த பணியிலையும். அப்படி இருந்தாலும் மாதவன் ஆமா யானோ ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ணபட்சத்திலே அவருக்கும் தேவனுக்கும் மகனாக பிறந்து ஆமா சுவாமி மகனாக வாழ்ந்து கொண்டு வந்தேன். மகனாக வாழ்ந்து வந்தீங்க. பாண்டவனுக்கு சகாயனாகவும் துரியோதனாதிகளுக்கு சத்ருவாகவும் விலகி வந்தீங்க. பாண்டவனுக்கும் கௌரவர்களுக்கும் ஆமா சுவாமி 18 நாட்கள் மகாபாரத யுத்தம் நடந்தது. மகாபாரத யுத்தம் முடிவிலே பாண்டவர்கள் வெற்றி கொண்டார்கள். கௌரவர்கள் இந்த பாராகிய பூமியிலே படித்து விட்டார்கள். அப்படி மகாபாரத யுத்தம் முடிந்து தட்சிணாபுரத்தில் தர்மபுத்திர மகாராஜனுக்கு
பட்டாபிஷேகம் சுட்டி வைத்து ஆமா சுவாமி. நாட்டு மக்களுக்கு யாதொரு குறையும் இல்லாமல் குறை என்பது இல்லாமல் தர்மபுத்திர மகாராஜன் ஆட்சி செய்து கொண்டு வருகிறார். அவர் ஆட்சி செய்து வருகிறார். அப்படி இருந்தாலும் இருந்தாலும் நீ ஓடி வர காரணம் உங்களுடைய தமையர் பலராம சக்கரவர்த்தி உங்களை வரும்படியாக ஆஜாபனம். என்னுடைய தமிழ் வரும்படி உத்தரவா? ஆமா சுவாமி. ஆகட்டும். அண்ணா தங்களின் அருளினாலே யாதொரு குறையும் இல்லாமல் சுகமாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன் அண்ணா. சரி. அப்படி இருந்தாலும் இன்றைய தினம் நிறைவாக நினைத்த காரணம் என்ன அண்ணா? தம்பி கண்ணா, அண்ணா என்றும் இல்லாமல் என் மனதில் ஒரு ஆசை. என்ன ஆசை? நம்முடைய நாட்டை விடுத்து அயல் நாடு சென்று தேசமெல்லாம் சுத்தி பார்க்க வேண்டும். ஓஹோ, நம்முடைய நாடு வளமுடன் செழிப்புடன் இருக்கின்றது. அயல் நாட்டினுடைய நாட்டு வளர்ப்பதை பார்க்க வேண்டும். பக்கத்தில் இருக்கிற நாட்டெல்லாம் பார்க்கணும்ன்றாரு. நம்முடைய நாட்டை போன்று வளமுடன் செழிப்பாக இருக்கின்றதா? வளமுடன் இருக்கிறதா? வறட்சியாக இருக்கின்றதா? அல்லது வறட்சியாக இருக்கிறதா? அயல் நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள்? சந்தோஷமா இருக்கிறாங்களா, துக்கமா இருக்கிறாங்களா? அப்படி அயல் நாடுகளில் எல்லாருக்குமே குறை வரும். குறை என்பது இருக்கு. ஆனா என்னைக்குமே நமக்கு நம்ம பூகார சத்தத்துக்கு குறை வராது. குறையே கிடையாதுங்க. ஏன்னா வியாபாரம், பூ வியாபாரம் எல்லாம் வியாபாரம் எல்லாம் நம்மளுக்கு கூட யார் நெட்டி பண்ணி பேச முடியாது, பேசவே முடியாது. அது ஒரு பக்கம் வீடு, அது இருக்குங்க. இந்த நாட்டுடைய அழகு பார்த்துட்டோம். அயல் நாடு எல்லாம் பக்கத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாம் சுத்தி பார்க்க வேண்டும், சுத்தி பார்க்க வேண்டும். கண்ணா போகலாமா? அண்ணா சரி, அயல் நாட்டில் வளர்ப்பதை பார்க்க வேண்டும். புறப்படு.
மிக சிறப்பு. அது என்ன நாடா? என்ன நாடு? மலை குறவர் தான். ஒரு 4 மாதம் வீடு வந்தாங்க. வந்த உடனே நான் கேட்டேன். 4 குருவி கொடுத்தாங்க எனக்கு. என்ன குருவியா? கவுட்டு குருவி. நான் குருவியானா கேட்க கையை பார்த்து சொன்னாங்க. நான் நாட்டை விட்டு எந்த நாடு? அவங்க செய்ய தொழில் குறி சொல்வது பச்சை குத்துவது. ஆமா. இப்ப எத்தனை பேர் செய்யறாங்க? அவங்க தொழில் அந்த தொழில் தான். எப்படி இருக்குது? நான் நாட்டில் ஜோதியா இருக்கிறது. பிரகாசமா இருக்குது. சரி, அடுத்த நாடு போகலாங்க. போகலாம். அதோ தெரிகிறது. அது என்ன நாடு? அதோ தெரிகின்றது அந்த நாடு. அது என்ன நாடு? அது என்ன நாடு? நம்முடைய அத்தை இருக்கின்றார்களே சொந்தமா தேவி. நம்முடைய அத்தை பிள்ளைகள் பாண்டவர்கள் 5 ராஜாக்கள் துரியரிட்ட கட்டளை 12 ஆண்டு வனவாசம் முடித்து ஓராண்டு அஞ்ஞாதவாசத்தை கழித்து தங்கி இருந்த நாடு. அந்த நாடுதான் உபராயப்பட்டினம். அண்ணா பாத்தியா சுவாமி? இதுவும் அழகா இருக்குது சுவாமி. எப்படி இருக்கிறது இந்த நாடு? பிரகாசமா இது அழகா இருக்குதுங்க நாடு. பார்ப்பதற்கு ஜெகஜோதியாக இருக்கிறது. இன்னும் அடுத்த நாடு பார்க்கலாம். அது என்ன நாடு? அந்த நாடு என்ன நாடு தெரியுமா? தம்பி அது தெரிகின்றது. அது உயரமாக தெரிகிறது. கடலுக்கு அப்பால பார்த்தாலும் உயரமா தெரிகிறது அந்த நாடு. மாதாதி அனுதாதி என்று சொல்லி வந்த நமக்கு ஆண்டு வந்து ரத்னாபுரி கோட்டை அந்த நாடு. ஓஹோ, இதுதான் ரத்னாபுரி கோட்டை. ஜோதியாக இருக்குது. இருந்தாலும் அவங்க நாடு அவங்க பெருமை சிறப்பா வைத்து. சரி, அது ஒரு தம்பி அண்ணா அண்ணா ஒரு நாளா சுத்தி பார்த்து கொண்டே வருகிறோமா? ஒரு நாளாக அயல்நாட்டில் வளர்ப்பதை பார்த்துக் கொண்டே வருகிறோம். எனக்கு காலத்துல அசதியா இருக்கிறது. ஓஹோ, சற்று நேரம் திருவஞ்சிமலை இந்த மலையின் அடிவாரத்தில் ஓய்வெடுத்து பிறகு செல்லலாமா? ஆகட்டுமண்ணா, ஓய்வெடுத்து பிறகு செல்லலாம்.
சுவாமி ஆமா, முக்கியமான விஷயம் மறந்துட்டுமே. முக்கியமான விஷயம் என்றால் என்ன விஷயம் அண்ணா? ஞாபகம் வரல உனக்கு? ஞாபகம் வரவில்லையே. இன்று சுக்கிரவாரம் செல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை முடிந்து சனிவாரம் பிறக்க போகுது. சனிவாரம் பிறக்க போகின்றது. நாம் 2 பேரும் சுத்தமான ஜலத்தில் நீர்வாடுவது வழக்கமல்லவோ? சனி நீராடுவது வழக்கம் அல்லவா? மறந்து விட்டேன் அண்ணா. டேய் மாதவா, ஐயா இருந்தாலும் இங்க சுத்தமான ஜலம் எனக்கு கிடைக்குமா? கிடைக்குங்க. ஆனா நேரம் ஆகி போச்சு. வந்த உடனே எங்க போனோம்? அதுக்கப்புறம் நேரம் ஆயிடுச்சு. அப்ப நேரம் ஆகல. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல போய் வரணும். சுத்தமான ஜலம் சுத்தமான ஜலங்க. ஆனா நேரம் ஆகி போச்சு. என்ன பண்றது? வந்த உடனே நீங்க சொல்லுங்க, பட்டுன்னு வாங்கிக்கணும் வந்துட்டு இருப்பேன். சரி, ஒரு குடம்பு முன்ன ஓடு. ஒரு குடமா? கிடையவே கிடையாது. கடைவா கிடையாதுங்க. கடவாவா அப்புறமேட்டு தான் பாருங்க. அது அரசாங்கத்திலேயே முத்திரையிட்டு வருதுங்க. முத்திரை இட்டு வருகிறது. பாக்ஸ்லயே வருது. என்ன ஜலம் அது? ஜலம் குடிக்கிற ஜலங்க. சாராயம். சாராயம் காரமா? கோட்டசாமி, நாங்க சுத்தமான ஜலம். ஆமா. அது எங்க இருக்கிறது? எங்கே? காசியமானதில் இருக்கிறது. ஓ, காசிமானது. ஒரு மனுஷனா பிறந்தா ஆமாங்க. அவன் எத்தனையோ பாவங்கள் செய்யறான். பாவங்கள் செய்கிறார்கள். எவ்வளவு கர்மம் செய்யறான். கர்ப்பம் செய்கிறாங்க. அவனுடைய பாவம் கர்மம் எல்லாம் தீங்க வேண்டும் என்றால் நீங்க வேண்டும் என்றால் காசிக்கு சென்று காசிக்கு சென்று கங்கையில குளித்தால் கங்கையிலே நீராடினால் பாவம் எல்லாம் நீங்கிடும். ஓ, கங்கையில நீராட்டா நீங்கிடுமா பாவம்? நாங்க வாரத்தில் ஒரு முறை அந்த ஜலத்தில் நீராடுவோம். நீங்க நீராடுவீங்க? போக முடியாது. முடியாது. அதனால் எங்க தம்பி ஏறு வாங்கணும். ஆமாங்க. யார்? கருடன். கருடன். கருடன் எங்க மேல வந்திருந்தாலும் பறந்திருந்தாலும் நாங்க 2 பேர் அழுத்தோம் என்று அழைத்தீர்கள் என்று கருடன் அது சீக்கிரமா அழைத்துட்டு வா. அகட்டமையா